ஒரு வீடு எப்படி இருக்கும்? சதுரம் செவ்வகமாக தான் இருக்கணும். ஒரு ரூம் எப்படி இருக்கணும்? சதுரம் செவ்வகமாக தான் இருக்கணும். ஒரு கோவில் எப்படி இருக்குது? நீங்கள் எல்லாருமே கோவிலுக்கு போனீங்கன்னா செக் பண்ணுங்கள், சதுரம் செவ்வகமாக இருக்கும். நம்மளுடைய ஜாதக கட்டம் இருக்கு இல்லையா, அது எப்படி இருக்குது பாருங்கள், சதுரமாக இருக்கும். அந்த உள்ளுக்குள்ளேயே நிறைய சதுரம் இருக்கும். சதுரம் செவ்வகமாக தான். இப்போ வடகிழக்கு நீண்டு இருக்கு. அப்போது வடகிழக்கு நீண்டு இருந்தால் என்ன ஆகுனா, இது ஆண்கள் மூளை. இந்த மூளை நீண்டு இருந்தால் ஆண்கள் பாதிக்கப்படுவார்கள். யாருக்கெல்லாம் தைராய்டு ப்ராப்ளம் இருக்கோ அவங்க வீடுலாம் பார்த்தீங்கன்னா வடகிழக்கு நீண்டு இருக்கும். த்ரோட் பெயின் இருக்கும். செக் பண்ணால் ஒன்றுமே இருக்காது. அந்த வடகிழக்கை சரி பண்ணும்பொழுது நமக்கு வடகிழக்கும் நீண்டு இருக்கு, தென்கிழக்கும் நீண்டு இருக்கு. ஆனால் வடமேற்கும் நீளலை, தென்மேற்கும் நீளலை. இது குறுகிடும், இது இப்படி குறுகிடும், இதுவும் இப்படி குறுகிடும். இது மாதிரி இடங்களாக இருந்தால் அங்கே மக்கள் வருவார்கள், கூடுவார்கள், பேசுவார்கள், கலைந்து விடுவார்கள். அது மாதிரியான இடம் எது? ஓப்பன். கட்டுமானத்தின் வலிமை, கட்டிடங்களின் பாதுகாப்பு. ஸ்ரீ துர்கா டிஎம்டி கம்பிகள். அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். சார், இப்போ பக்தி கேஃபில் நிறைய வீடியோஸில் நம்ம வாஸ்து பற்றி பேசியிருக்கோம் சார். எல்லாருமே என்ன கேட்குறாங்கன்னா, சார் நீங்கள் படிக்கட்டு பேசிட்டீங்க, தெருக்குத்து திருப்பார்வை பேசிட்டீங்க, ஒன்றே ஒன்று மட்டும் நீங்கள் சொல்லவே இல்லை சார் அப்படின்னாங்க. என்ன சார்னு கேட்டேன். சார் எனக்கு ஸ்ப்ளேனா என்னன்னு சொல்லலை. அதுக்கப்புறம் சார் கோஸ் மனைனா என்னன்னு சொல்லலை சார். கோஸ் மனைனா என்ன சார்? கோஸ் மனை எப்படி இருக்கும் வாங்க பார்க்கலாம். சார், நான் என்ன சொல்லியிருக்கேன்? ஒரு மனை சதுரம் செவ்வகமாக தான் இருக்கணும். நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். ஒரு வீடு எப்படி இருக்கும்? சதுரம் செவ்வகமாக தான் இருக்கணும். ஒரு ரூம் எப்படி இருக்கணும்? சதுரம் செவ்வகமாக தான் இருக்கணும். ஒரு கோவில் எப்படி இருக்குது? நீங்கள் எல்லாருமே கோவிலுக்கு போனீங்கன்னா செக் பண்ணுங்கள், சதுரம் செவ்வகமாக இருக்கும். நம்மளுடைய ஜாதக கட்டம் இருக்கு இல்லையா, அது எப்படி இருக்குது பாருங்கள், சதுரமாக இருக்கும். அந்த உள்ளுக்குள்ளேயே நிறைய சதுரம் இருக்கும். சதுரம் செவ்வகமாக தான் இருக்க வேண்டும். சரிங்களா சார்? இப்போ கோஸ் மனைனா என்ன சார்? வாங்க பார்ப்போம். வடக்கு, கிழக்கு, தெற்கு, மேற்கு. கோஸ்னா என்ன நல்லா கவனிச்சிங்க சார். வடக்கும் கிழக்கும் சந்திக்கின்ற இடம் ஈசானிய மூலை, வடகிழக்கு மூலை, சனி மூளைன்னுவாங்க. அந்த மூளை கொஞ்சம் அப்படி நீண்டு இப்படி வருதுன்னு வச்சுங்க. ஒரு மனை நல்லா நீண்டு இப்படி நீண்டுடுச்சு சார். மனை வாங்கும்போது இப்படி நீண்டு இருக்கு லே அவுட்டில். இந்த மனை வாங்கலாமா? வாங்கக்கூடாது. சரி, வாங்கினா என்ன ஆகும்? அப்படியே வீடு கட்டிடலாமா? கட்டக்கூடாது. டைரக்ட் ஆன்சர் சொல்கிறேன். ஏன்னா அதை சரி செய்து விட்டு தான் நாம் ஒரு வீடோ ஒரு மனையோ நம்ம தேர்ந்தெடுக்கணும். இப்போ வடகிழக்கு நீண்டு இருக்கு. அப்போது வடகிழக்கு நீண்டு இருந்தால் என்ன ஆகுனா, இது ஆண்கள் மூளை. இந்த மூளை நீண்டு இருந்தால் ஆண்கள் பாதிக்கப்படுவார்கள். யாருக்கெல்லாம் தைராய்டு ப்ராப்ளம் இருக்கோ அவங்க வீடுலாம் பார்த்தீங்கன்னா வடகிழக்கு நீண்டு இருக்கும். த்ரோட் பெயின் இருக்கும். செக் பண்ணால் ஒன்றுமே இருக்காது. அந்த வடகிழக்கை சரி பண்ணும்பொழுது நமக்கு அந்த தைராய்டு ப்ராப்ளம் வராது. இது வடகிழக்கு நீண்டு இருந்தால் இந்த ப்ராப்ளம். அப்போது உதாரணத்துக்கு இப்போ இந்த பக்கம் நீண்டு இருக்கு சார். மனை இப்படி நீண்டிருக்கு. தெற்கும் கிழக்கும் சேருகின்ற இடம் தென்கிழக்கில் நீண்டிருக்கு. இது பெண்கள் மூளை. பெண்கள் பாதிக்கப்படுவார்கள். சார், இப்போ மனை இப்படி நீண்டிருக்கு சார். தென்மேற்கு நைருதி மூளை, கன்னி மூளை, குபேர மூளை. தென்மேற்கு மூளை நீண்டிருந்தால் கணவன் மனைவியோட ரிலேஷன்ஷிப்பு நல்லா இருக்காது, பாதிப்புக்குள் உள்ளாகும். இப்போ வடமேற்கு நீண்டிருக்கு சார். இப்படி நீண்டிருக்கு. வடமேற்கு இப்படி நீண்டு இப்படி வருது. இந்த மனை வாங்கலாமா? வாங்கக்கூடாது. வடமேற்கு நீண்டு இருந்தால் என்ன நடக்கும் அப்படின்னா, யார் யாருக்கெல்லாம் கால் வலி பிரதானமாக இருக்கோ அவங்க மனெல்லாம் பார்த்தீங்கன்னா வடமேற்கு நீண்டு இருக்கும். யார் யாருக்கெல்லாம் ஹார்ட்டில் ஸ்டண்ட்டு வச்சுருக்காங்களோ அவங்க வீடுலாம் பார்த்தீங்கன்னா வடமேற்கு நீண்டு இருக்கும். அல்லது வடமேற்கு
உள்மூளை படிக்கட்டு போட்டிருப்பாங்க, அங்கே உள்ளே வந்து கிணறு இருக்கும். இது மாதிரியான விஷயங்கள் உள்ளே வந்துடும். அப்போது ஒரு மனையில் வடகிழக்கும் நீண்டு இருக்கக்கூடாது, தென்கிழக்கும் நீண்டு இருக்கக்கூடாது, தென்மேற்கும் நீண்டு இருக்கக்கூடாது, வடமேற்கும் நீண்டு இருக்கக்கூடாது. எந்த கார்னருமே கோஸ் மனையாக இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் அது சரி செய்யணும். அப்படி சரி செய்யாமல் நான் வாங்கி கொள்கிறேன் அப்படின்னா, இல்லை அதை சரி செய்யாமல் நான் வீடு கட்டி கொள்கிறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதற்குண்டான பாதிப்பை நீங்கள் பெறுவீர்கள். இப்போ இது ஒரு மனை, இங்கே வீடு கட்டிட்டோம், வடகிழக்கு நீண்டு இருக்கு, தென்கிழக்கு நீண்டு இருக்கு, வடமேற்கு நீண்டு இருக்கு, தென்மேற்கு நீண்டு இருக்கு, வடமேற்கும் நீண்டு இருக்கு. அப்போ எப்படி இருக்கும் இந்த வீடு? மிகப்பெரிய டிராஸ்டிக் அட்டாக்ஸ் நடக்கும் இந்த வீட்டில், மிகப்பெரிய பிரச்சனைகள் நடக்கும். எந்த மனையும் எந்த இடமும் உடையவும் கூடாது, கோசா வளரவும் கூடாது. வளர்ந்தால் மிகப்பெரிய தவறுகள் நடக்கும். இப்போது சார், இப்போ வந்து எனக்கு என்னன்னா வடகிழக்கும் தென்கிழக்கும் நீண்டு இருக்கு சார், இந்த 2 இடமும் நீளலை. நல்லா புரிஞ்சுக்குங்க, நான் சூப்பர் கான்செப்ட் ஒன்று சொல்லித்தரேன். வடகிழக்கும் நீண்டு இருக்கு, தென்கிழக்கும் நீண்டு இருக்கு, ஆனால் வடமேற்கும் நீளலை, தென்மேற்கும் நீளலை. இது குறுகிடும், இது இப்படி குறுகிடும், இதுவும் இப்படி குறுகிடும். இது மாதிரி இடங்களாக இருந்தால் அங்கே மக்கள் வருவார்கள், கூடுவார்கள், பேசுவார்கள், கலைந்து விடுவார்கள். அது மாதிரியான இடம் எது? ஓப்பன் ஆடிட்டோரியம் அல்லது இன்டோர் ஆடிட்டோரியம், இல்லை மிகப்பெரிய ஸ்டேடியம். அது மாதிரியான விஷயங்கள் தான் வடமேற்கும் தென்மேற்கும் குறுகலாக இருந்து வடகிழக்கும் தென்கிழக்கும் பெருசாக இருந்தால், நீண்டு இருந்தால் அது மக்கள் கூடுவார்கள், கலைந்து விடுவார்கள். கல்யாண மண்டபமும் அந்த கான்செப்ட் தான், நல்லா புரிஞ்சுக்கோங்க சார். இப்போது இந்த இடத்துல இன்னொன்று சொன்னீங்களே சார், ஸ்ப்ளேனா என்ன சார்? வாங்க சார் பார்ப்போம் சார். அது ஸ்ப்ளே, அது ஒரு நல்ல கான்செப்ட் சார். இப்போது இதுதான் சார் மனை. இந்த மனையில் நாம் வந்து இப்படி ஒரு வீடு கட்டிட்டோம் சார், வீடு கட்ட போகிறோம். கட்டினதாகவே நினச்சிக்குங்க, இங்கே வீடு கட்டிட்டோம். இப்போ இந்த இடத்துல உடைக்கிறாங்க சார். இந்த இடத்துல இப்படி இப்படி கிராஸாக இருக்குது, நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. இந்த இடத்துல இப்படி கிராஸ் பண்ணி லே அவுட்டில் நமக்கு வந்து பிளாட்டுங்க விற்பாங்க. இந்த உடைக்கிறாங்க இல்லையா, இப்படி இப்படி உடஞ்சிருக்கும். நல்லா புரியுதா? இப்போ புரியும். இப்போ உடஞ்சி இது மாதிரி கிராஸ் ஆகிருந்தா இதுக்கு பேர் தான் ஸ்ப்ளே. இந்த ஸ்ப்ளே என்ன சார் பண்ணலாம்? இப்படியே விட்டுட்டா என்ன ஆகும்? வடகிழக்கு கட்டாயிருக்கு, வடகிழக்கு கட்டானா அங்கே ஆண்கள் பாதிக்கப்படுவார்கள். அதே ஸ்ப்ளே இங்கே வருதுன்னா பெண்கள் பாதிக்கப்படுவார்கள். அதே ஸ்ப்ளே தென்மேற்கில் வருதுன்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்பு நல்லா இருக்காது. வேறு என்ன நடக்கும்? நம்ம சொந்தக்காரன் ஃபுல்லாக ஃபேக்காக இருப்பான், திருட்டு பயலாக இருப்பான். எதிரில் பார்த்தோன்னா ராஜா கண்ணுன்னுவான், அப்புறம் மறைவில் போனவுடனே தருதலை இதெல்லாம் புள்ளையாதுன்னுவான். இப்போ வடமேற்கு கட்டாயிருக்கு அப்படின்னா அங்கே குழந்தை பாக்கியம் கொஞ்சம் தாமதமாகும் சார், சரிங்களா? இப்போ ஸ்ப்ளே வந்து எங்கேயும் வரக்கூடாது. அதை ஸ்ப்ளேவை எப்படி நம்ம கரெக்ட் பண்ண போகிறோம்? வாங்க பார்க்கலாம். நம்ம வீடு என்ன சொன்னேன்? சதுரம் செவ்வகம். மனை என்ன சொன்னேன்? சதுரம் செவ்வகம். அப்போது இது சதுரம் செவ்வகமாக இருக்கா? இல்லை. இது எப்படி கரெக்ட் பண்ணுறது? இந்த ஸ்ப்ளேவை இந்த இடத்துல இருந்து இப்படி கட் பண்ணிடணும் சார். இப்படி கட் பண்ணிட்டா இந்த இடத்த மறந்துடுங்க. இந்த இடம் மட்டும் சதுரம் செவ்வகமாக இருக்கா? இந்த இடத்துல என்ன பண்ணணும்னா இதை ஃப்ரீயாக விட்டுடணும் சார். இந்த இடத்த ஃப்ரீயாக விட்டுடணும், கார் பார்க்கிங் மாதிரி ஃப்ரீயாக விட்டுடணும். அப்போ அந்த ஸ்ப்ளே வந்து சரியாகிவிடும். அதே மாதிரி தான் இந்த இடத்துலாம் வந்தால் நம்ம அதை சரி பண்ணிக்கணும். நிறைய இடம் போகிற மாதிரி இருக்குன்னா அந்த இடத்த கட் பண்ணக்கூடாது. எது கம்மியாக போகுதோ அந்த இடத்த மட்டும் கட் பண்ணிக்கணும் சார். இப்போ நான் சொல்கிறது புரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. இப்போது இப்படி கட்டாகி இப்படி இருந்தது, அதனால் இது கம்மியாக இருக்கிறதுனால இங்கே கட் பண்ணேன். இப்போ இங்கே கட் பண்ணணும்னு வச்சுங்க, இதுவும் கரெக்டு தான், ஆனால் நிறைய இடம் வேஸ்ட் ஆகுது இல்லை? புரியுதுங்களா சார்? இது 30 சார், 30 அடி.
இது 50 அடி, எந்த அடி கம்மியாக இருக்கோ அதை தான் சார் கட் பண்ணணும். 50 அடியை கட் பண்ணால் 50 அடி வேஸ்ட் இல்லை. நல்லா யோசிச்சு பண்ணணும் சார். அதெல்லாம் நிறைய கொஞ்சம் டெக்னிக்கல் ஒர்க்லாம் இருக்குது. அதனால் நல்ல ஒரு வாஸ்து நிபுணராக கூப்பிட்டு வீடு கட்டும் பொழுது நிறைய நுணுக்கங்களை கேட்டு நீங்கள் செய்து கொள்வது சால சிறந்தது சார். இதுதான் சார் ஸ்ப்ளே. எப்படி கட் பண்ணணும், அதை எப்படி சதுரம் செவ்வகமாக மாற்றணும், எப்படி அமைத்து கொள்ள வேண்டும் என்று நான் சொல்லிட்டேன். இது மாதிரி உங்கள் மனை நீங்கள் வாங்கியிருக்கீங்க, இந்த மனையில் நீங்கள் வீடு கட்டியிருக்கீங்கன்னா அதை திருத்தி கொள்வது சால சிறந்தது சார். சரிங்களா? நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்தி கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.